பரவலா வந்துட்டு இருந்தது. சோ அதனால நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல அவருக்கு ஒரு பிஆர் இருக்குன்றது. அது திவ்யாவுக்கு தான் அப்படின்றது அங்க ரிவீல் ஆயிடுச்சு. சோ திவ்யாவுக்கு ஒரு பிஆர் டீம் இருக்கு. என்கிட்ட ஒரு டீம் அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கு வந்து 10 lakh. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கே இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா தெரியாம போச்சு. 30 லட்சம் ரூபாய் 1 கோடி அப்புன்னு சொல்றப்ப தெரிஞ்சு போச்சு. இவங்க ஏதோ ஃப்ரேம் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஓப்பனா சொல்ற 2 lakh நான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா ஒரு வாட்டியும் 10,000 ரூபாய் ஆகும். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நான் கடையில வாங்கலாம். அந்த பணபலம் படைபலம் இருக்கும். அவங்க தான் வந்து இங்க வின் பண்ணுவாங்க. வெறும் பணபலம் படைபலம் வச்சுலாம் இங்க ஒரு டப்பா டான்ஸ் பண்ண முடியாது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஆக்சுவலாவே 30, 20, 10 மார்க்கெட்ல இருக்கு. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த மாதிரி பிக் பாஸ் சுத்தி நிறைய மார்க்கெட்ஸ் வந்து வந்துருச்சு. என்னமாமா இது? என்ன நொன்னா மாமா பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். அத நீங்க வந்து அத சிரிப்பு, அதாவது நீ பப்பா இல்லப்பா வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பனே நல்ல எறும்பு மாதிரி கடிப்ப. வந்து எனக்கு ஒண்ணு இல்லங்க, நான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லங்க, எனக்கு யாரு என்ன வடையா இதுப்பா எங்க கிட்ட காசே இல்லப்பா, துணிக்கு கூட வந்து இதுதான்ப்பா பேச்சுவார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. அது சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது, அது எங்களுக்கு ஃபீல் ஆகணும். பேச விடுங்க. Look at his action. ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அமௌண்ட் அப்படின்றதான் வந்து சொன்னாங்க. ஒரு போஸ்டுக்கு வந்து 15,000. 25,000 ரூபாய் பத்தாது, 45,000 ரூபாய் வேணும். 15,000 ஒரு ஸ்டோரி போடணும்னா இவ்ளோ அப்படின்றதான் எனக்கு அப்ரோச் பண்ணாங்க. காசு குடுறா. இதுக்கா 10 நிமிஷம் தர மாட்டேன், உன்னால முடிஞ்சா வாங்கி. நீங்க எப்படிங்க சொல்லுவீங்க? உங்க அசம்ப்ஷன் சொல்லுங்க. அண்ணே 1 கிலோ தக்காளி 500 ரூபாய். 1 கிலோ தக்காளி 500 தெரிஞ்சுதான் நான் உள்ள வந்திருக்கேன். நானும் சொல்றேன். ஓகேவா, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ இது எனக்கு அசம்ப்ஷன். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்க. வந்து இவங்களோட இதுல கால்குலேட் பண்ணி பாக்கும்போது நியர்லி வந்து 10 lakh சம்திங் ஏதோ வருது. டெய்லி பேசிக்கலாமா இல்ல மாசத்துக்கு பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறது? துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டு வாங்க. அதனால வந்து சரி வேண்டாம் அப்படின்னு அப்பியர் பண்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். எங்க கிட்ட கொடுப்பதற்கு பணமும் கிடையாது, அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. மறுபடியும் அப்படிதான் பண்ணுவாங்க. என் பேரை சொல்லி வந்தாங்கன்னு சொல்றீங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். என் டீம் கிடையாது, புரியுதா? சரி, நான் மக்களுக்கு தெரியும். சும்மா சமாளிக்கிறியாக்கும். நீ செஞ்சது தப்பு. எத்தனை நாளைக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது ரவுண்ட் பண்ணி வரும்போது நியர்லி வந்து 30 lakhs. அத ரவுண்ட் பண்ணா 5,50,000 பிரைஸ் மணி. அப்ப நீங்க டெய்லி இருக்கிற காசு என்னது? அது காசு கிடையாதா? எல்லாம் டப்பு நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப தப்பு. ஒரு சேனலை அவமதிக்கிற மாதிரி, உங்களோட உழைப்பை அவமதிக்கிற மாதிரி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்க. ஏன்னா உங்களை பத்தி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.